கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நடந்த காரியங்கள், நிகழ்வுகள், புத்தாண்டு 2026 ஆண்டில் நமக்கு நடக்கப் போகின்ற, நிகழப்போகின்ற காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாகத்தான் அமையும். கடவுளால் அனுமதிக்கப்படாத எந்த காரியமும் நமது வாழ்க்கையில் நடைபெறவே முடியாது. நடைபெறுகின்ற காரியங்களை இப்பொழுது நாம் பார்க்கிற பொழுது அது நமக்கு விருப்பமில்லாத காரியங்களாக, வெறுப்பை தருகின்ற காரியங்களாக, நமது வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கின்ற காரியங்களாக, நம்மை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியங்களாக கூட நமக்கு தென்படலாம். ஆனால் நமக்கு ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நுழைந்து அந்த பிரச்சனைகள் நடுவிலே உள்புகுந்து பார்க்கிற பொழுது எல்லா செயல்பாடுகளையும், நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அனுமதித்தார் என்பதுதான் உண்மை. நோயாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், திருமண பாக்கியம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையாக இருக்கலாம், எதிர்மறையான சூழ்நிலைகள் பெருகிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையாக இருக்கலாம். தடைகளும் கட்டுகளும் தீமைகளின் பாதிப்புகளையும் நம்மை நாலா திசையிலிருந்து நெருக்கி அமுக்குகின்ற ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்ததுதான் என்ற உண்மையை நாம் எப்போது உணர ஆரம்பிக்கின்றோமோ அப்போதிலிருந்து நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருப்போம். வெளியில நமக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் மத்தியில் நாம் எப்பொழுதும் நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ்ந்து கொண்டிருப்போம். அடுத்தவர்கள் இவனுக்கு இப்படி கஷ்டம் இருக்கு, இவளுக்கு இப்படி கஷ்டம் இருக்கிறதே, இருந்தாலும் கூட இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து மூக்கில் கை வைத்து வியப்பார்கள். விழித்திலே ஏராளமான எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்கள். சாத்தான் ஆண்டவரிடமிருந்து அனுமதி பெற்று யோபை சோதிக்க வருகிறான். அடிமேல் அடி, இழப்புக்கு மேல் இழப்பு வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே யோபு இந்த துயரமான செய்தியை கேட்ட பொழுது வருத்தப்படவில்லை. யோபு யாரையும் குற்றம் சாட்டவில்லை. கல்தேயரையோ, செபாயரையோ, புயல் காற்றையோ, அக்கினியையோ, இன்னும் சாத்தானையோ என்று யாரையும் குறை சொல்லவில்லை. மாறாக அவர் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், யோபு 1:21 வாசிக்கிறோம். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், அவரது திருப்பெயர் போற்ற பெறுவதாக என்று. இத்தனையும் கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி கடவுளை அவர் புகழ்கின்ற பொழுது நடந்தது என்ன? யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் கூட இதைத்தான் பார்க்கிறோம். அவரை சிலுவையில் அறைவதற்கு இழுத்துச் செல்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இந்த வேளையிலே இயேசு ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு கொடுமைப்படுத்துவதற்கு காரணம் யூத தலைமை சங்கம் தான், யூத தலைவர்கள் தான், பரிசேயர் தான், சதுசேயர் தான், மறைநூல் அறிஞர்கள் தான், படை வீரர்கள் தான் என்று யாரையும் குற்றப்படுத்தவில்லை. அவரால் குற்றப்படுத்தி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ரீசனபிளாக பார்த்தால் குற்றம் சாட்டியிருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் யாரையும் குற்றம் சாட்டவே இல்லை. இயேசு ஆண்டவர் தெளிவாக சொல்லி யோவான் நற்செய்தி 18:11 பேதுருவை பார்த்து, என் தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் பருகாமல் இருப்பேனோ என சொல்லுகிறார். எனவே இயேசு ஆண்டவர் சிலுவை மரணத்தை கொடுத்தது எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாமே தந்தை கடவுள் எனக்கு கொடுத்ததுதான் என்று அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். இதன் விளைவு என்ன? தந்தை கடவுள் பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம் அல்லவா, அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக, மன்னவர் கீழோர் மேல் அனைவருக்கும் மேலாக அவரது பெயரை உயர்த்தினார். எனவேதான் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவரும் மண்டியிட
எல்லா நாம் எப்படி அறிக்கையிடுகிறது? இயேசுவே ஆண்டவர். எனவே விண்ணும் மண்ணும் கீழுலகம் மேல் அனைவருமே உலகத்தில் இருக்கின்ற எல்லாருமே இயேசுவே ஆண்டவர் அறிக்கையிடுகிற பொழுது நமது வாய் மட்டும் சும்மா கம்முன்னு ஒம்முன்னு இருந்தா தகுமா? ஒருபோதும் தகாது. எனவே நாம் இப்பொழுது ஒன்றாக இணைந்து இயேசுவே 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 என பலமுறை உச்சரிப்போம். இயேசுவே 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 என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர். யோபு தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் கடவுள் கொடுத்தது என ஏற்றுக்கொண்டார். கடவுள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அவரை உயர்த்தினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமக்கின்ற பொழுதும் இன்னும் சிலுவையிலும் பலவிதமான வேதனைகளை அனுபவித்த பொழுது தந்தையாய கடவுள்தான் இதை எனக்கு கொடுத்தார் என ஏற்றுக்கொண்டார். இதன் விளைவாக அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பெற்று மிகவே உயர்த்தப்பட்டார். நீங்களும் நானும் நமக்கு நோயாக இருக்கலாம், இடர்பாடாக இருக்கலாம், இழப்பாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், வாழ்க்கையே கண்ணீராக இருக்கலாம், கடன் பாரமாக இருக்கலாம், எதிரிகள் நம்மை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம், எல்லாரும் நம்மை அவமானமாக இழிவாக பார்க்கக்கூடிய சூழலாக இருக்கலாம், தீமையின் பாதிப்பினாலும் அழகையின் பாதிப்பினால் பாதிக்கப்பட்டு நிம்மதி இல்லாமல் நொந்து நொந்து பரபரப்போடு இருந்து கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாமே கடவுளிடமிருந்து வந்தது, கடவுள் எனக்கு கொடுத்தது என்பதை எண்ணி மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருமுழுக்கு யோவான் 1:21 சொல்வார், பெண்ணிலிருந்து அருளப்படாவிடில் யாரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று. எனவே நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர். எனவே நமக்கு வருகின்ற எல்லா துயரமான வேதனையான நெருக்கடியான சூழல்கள் அனைத்துமே கடவுளிடமிருந்து நமக்கு வருகிறது. இதற்கு பொறுப்பாளி கடவுள்தான் என்று நம்புவோம், அவரையே சார்ந்து வாழ்வோம். நமக்கு வருகின்ற ஒவ்வொரு நெருக்கடிகளுக்காம், பிரச்சனைகளுக்காம், போராட்டங்களுக்காம், நோய் நொடிகளுக்காகவும், இழப்புகளுக்காகவும், தோல்விகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசு ஆண்டவர் மத்தேயு 11:25 தூய ஆவி நிரப்பப்பட்டவராக சொல்கிறார், தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று. நாம் இப்பொழுது அதே வார்த்தைகளை சொல்லுவோமா? தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஆமென்.